என்னங்க? அச்சச்சோ, இங்கதான் வலிக்குதாங்க. சரிங்க சரிங்க, சாரி சாரி. அச்சச்சோ பாவம். என்னங்க ஏங்க, நீங்க போட்ட திட்டெல்லாம் இப்படி சொதப்பிக்கிச்சேங்க. அங்க இந்து பைக் ரேஸ்லயும் ஜெயிச்சு அவ அப்பா உயிரையும் காப்பாத்தி உங்க மூஞ்சில கரிய பூசிட்டாலேங்க. என்னங்க இப்ப என்னங்க பண்ண போறீங்க? நீங்க இப்படி தோத்து போனதுனால உங்க பொண்டாட்டியா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் தெரியல. மாமா சாரி மாமா. எனக்கு என்னமோ அந்த இந்து பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு தோணுது. இல்ல நீங்க பண்ண தப்புக்கு அந்த கடவுளா வந்து உங்களுக்கு தண்டனையா இந்த காலை இப்படி பண்ணிட்டாரு, அத சொன்னேன். என்னடி பேசுற? என்கிட்டயே வந்து இந்து பத்தி பெருமை பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன மாமா டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க? இந்த வயசுல ஒரு நோட். நீ தானே உங்க அப்பா கிட்ட குழந்தை பெத்து கொடுக்குறேன்னு சொன்ன. அப்போ நீயும் என்கிட்ட இவ்வளவு நாளா அந்த எண்ணத்துல பழகிருக்கேன்னு நான் வச்சுக்கலாமா? அது என் அப்பா நான் அந்த வீட்டுல நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் நம்பிக்கையை கெடுக்க கூடாதுல, அதான் சும்மா சும்மா சொன்னேன். இந்த பார், அதே மாதிரி தான் நானும். உங்க அப்பா எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால தான் நானும் சும்மா சொன்னேன். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த எண்ணமும் கிடையாது. நீ என்ன காரணத்துக்காக உங்க அப்பா கிட்ட சரின்னு சொன்னியோ அதே காரணத்துக்காக தான் நானும் சரின்னு சொன்னேன். இல்லையே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்பவே உங்க அப்பா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது. நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஏய் பண்ணவரா, ஏய் நில்லு. ஏய் பார், நான் என்னென்ன சொல்லணுமோ எல்லா உண்மையும் உங்க அப்பாட்ட சொல்லியாச்சு. இனிமே நீயாச்சும் உங்க அப்பா வச்சு. டேய் மாப்ள, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர்கிட்டே போய் சொல்றது. என் அப்பாக்கு இப்பதான் ஆபரேஷனே முடிஞ்சிருக்கு. இத்தனை நாள் எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் மூடி மூடி மறைச்சனோ அதை ஒரேடியே போட்டு உடைச்சிட்டேன். பார், நானும் உங்க அப்பாட்ட எதுவும் சொல்லல. என்ன சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்குனது நீ. ஏன் மேல பழிய போடாத. சும்மா எல்லாத்தையும் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க? உங்க 2 பேரையும் அப்பா கூப்பிட்டாரு, வாங்க. இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு ஏமா என்கிட்ட சொல்லல? என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானம்மா. மாப்பிள்ளை என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாருமா. நீ ஜெயிக்கணும், நல்லா இருக்கணும்னு மாப்பிள்ளை நினைக்கிறாருமா. இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சது பாக்கியம்மா. அட பாவி, பிளேட்டையே மாத்தி போட்டிருக்கேடா. ஆனா நீயும் சாதாரண ஆள் இல்லம்மா. மாப்பிள்ளை இப்படி சொன்னதுனால தான் குழந்தை பெத்துக்கலன்னு நீயும் அவரை எங்கேயும் விட்டு கொடுக்கவே இல்லையேம்மா. ஆமா இந்து, மாப்பிள்ளைக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனா உன் லட்சியம் நிறைவேறணும்னு அந்த ஆசையெல்லாம் தள்ளி போட்டிருக்காருமா. அதனால கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் கனவெல்லாம் நிறைவேற்றிட்டு நீங்க 2 பேரும் ஒரு குழந்தைய பெத்து கொடுங்கம்மா. டாடி புடிஸ்டாப்ல. என்ன மாப்ள, நான் சொல்றது சரிதான மாப்ள? சரிதான் மாமா.
அக்கா ஹே இந்து வா வா வா, வா எப்ப வந்த? இப்பதான்க்கா. அப்பா எப்படி அக்கா? இருக்காரு? சித்ரா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதா? அப்பாக்கு ஆபரேஷன்லாம் முடிஞ்சு இப்ப நல்லா இருக்காரு. அக்கா இன்னைக்கு நீங்க பைக் ரேஸ்ல கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. ஆ, அதுல கிடைச்ச காசை வச்சு உங்க அப்பாவுக்கு ஆபரேஷனும் பண்ணிட்டீங்க. போதாததுக்கு இன்னைக்கு விமன்ஸ் டே வேற. நீங்க கண்டிப்பா ட்ரீட் கொடுத்து ஆகணும். அதுக்கு என்ன, தாராளமா கொடுக்கலாமே. உனக்கு என்ன வேணும்? நான் இப்பவே வெளியில போய் வாங்கிட்டு வரேன். இந்த வீட்ல எங்களுக்கு நீ வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர போற. என்ன இந்து? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு சித்ரா, நான் வீட்லயே சமைச்சு தரேன். அக்கா வீட்ல சமைச்சு சாப்பிட்டா அது ட்ரீட் கிடையாது. வெளியே போய் சந்தோஷமா கொண்டாடணும். அதுக்கு பேர் தான் உண்மையான ட்ரீட். ஹே என்ன நீ உன் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்க? ஏற்கனவே நைட் அடிச்சு தெரியும்ல. சித்ரா சொல்றதும் கரெக்ட் தானக்கா. ம் இந்து, இந்த வீட்ல இருந்து பகல்ல வெளியில போறதே கஷ்டம், இதுல நைட்ல எப்படி போறது? அம்மா உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கு? எனக்கு எந்த ஆசையும் இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்குமா. என்ன ஆசை? அது அத சொன்னா என் ஆசையை நிறைவேற்றுவீங்களா? முதல்ல உன் ஆசை என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் அது முடியுமா முடியாதான்னு நான் சொல்றேன். அம்மா எனக்கு பீச்சுக்கு போகணும்னு ஆசையா இருக்குமா. நாளைக்கு என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீயும் இந்த வீட்ல தானே இருக்க. இந்த வீட்டோட கட்டுப்பாடு என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாத நாம பீச்சுக்கு மட்டும் எப்படி போக முடியும்? உனக்கு வேணும்னா உங்க அப்பா கிட்ட கேளு, அவர் வேணா கூட்டிட்டு போட்டும். அம்மா அப்பா கூட போனா ஜாலியாவே இருக்காதுமா. நாம போலாம். அம்மா நீ என்ன கூட்டிட்டு போமா. இங்க பார் சித்ரா, அதுக்கெல்லாம் சுத்தமா வாய்ப்பே இல்ல. இப்படி தேவையில்லாம உன் ஆசையை வளர்த்துட்டு இருக்காம பேசாம படுத்து தூங்குற வழிய பாரு. நான் போய் உனக்கு குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வரேன், போ. ஏய் சித்ரா, இந்தாம்மா பாலை குடிச்சிட்டு படு. நான் ஆசையா கேட்டது முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு எதுவும் வேண்டாம் போ. போது நிறுத்து. இப்ப என்ன, உனக்கு பீச்சுக்கு போகணும் அவ்வளவுதானே? சரி, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஏய் எதோ சுகுணாக்கா பீச்சுக்கு போறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. எப்படி? அக்கா அவங்க பெத்த பொண்ண யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவளோட ஆசைதான் அவங்களுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும்க்கா. அப்போ நாளைக்கு நம்ம எல்லாரும் பீச்சுக்கு போறோம்.